உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர் பற்றி இன்றைக்கி காலையிலே நான் வந்து வீடியோ போடுறேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் வீடியோவே போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நான் பேசி முடிச்சிடறேன், இல்லை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிடறேன். இப்போ நான் இந்த தலைப்பில் இம்மார்டல்ன்ற தலைப்பில் வீடியோ போடுறேன் இன்றைக்கி. இப்போ நேற்று நான் ஒரு 3 வீடியோ போட்டேன். இந்த பிப்ரவரி 8 வந்து இம்மார்டல் ரூலரை வந்து ஒரு 12 பேர், தேசிய கட்சி தலைவர், சித்த மருத்துவ டாக்டரு, அப்புறம் 12 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து சித்த மருத்துவ டாக்டரில் வந்து யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வர்மா டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, சித்த மருத்துவ டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, யோகா டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க. 3 டாக்டர் இருக்காங்க அதில். அப்புறம் தேசிய கட்சி தலைவர் இருக்கார், அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், 5 ஆச்சு, அப்புறம் இன்னொருத்தர் 6, அப்புறம் மீதி இருக்கவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க, ஒரு நல்ல முயற்சி. அதாவது வந்து சித்தராட்சியை பூமியில் அமைக்க போகிறோம் தான் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 பேரில் எனக்கும் கூட கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா நான் நம்ம சேனலில் வந்து சித்தராட்சி அமைப்புன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக வந்து ஒரு 2 வருஷமாக சித்தராட்சி அமைப்புன்னு தான் பேசினேன். முதல் வீடியோவே நான் வந்து 18 சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்டல் வர முடியும்னு சொல்லி தான் நான் பேசியிருந்தேன். ஏன்னா 18 சித்தர்கள் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஸோ 18 சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்டல் வர முடியும், அவர் பூமியில் நல்லாட்சியை கொடுப்பாருன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ தமிழ் மாநிலம் தொடங்கி அது கூட முழுக்க அந்த ஆட்சி விரிவுபடுத்தப்படும், இதுதான் வந்து ப்ரிடிக்ஷன் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சியானது அவங்க வந்து, ஏன்னா வந்து 2025 தான் நம்ம ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அவங்க கூட எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக வந்து நான் போகிறேன். ஆனால் சில பேர் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடியவங்களோ, இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணக்கூடியவங்களோ மாறுபட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா, அதுக்கு நம்ம முதல்ல போய் அது 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 எப்படி நடக்குது, என்ன ஏதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும். அவங்க வந்து அந்த தேசிய கட்சி தலைவரை நான் பார்த்தாச்சு. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனிதர். சரிங்களா? அந்த கட்சி ஆஃபீஸில் போய் 2 நாள் உட்காந்து பேசிட்டு வந்துட்டேன். ஸோ தேசிய கட்சி தலைவர் நல்ல மனிதர். அவங்க எல்லாருமே கொஞ்சம் எனக்கு நான் பார்த்ததில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அந்த எண்ணம், அவங்களுடைய அந்த திட்டம், சித்தராட்சி அமைக்கக்கூடிய திட்டம் எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போ அது ஃபைனல். நான் இப்போ பார்த்த வரைக்கும் அந்த தேசிய கட்சி தலைவர்கிட்ட பேசியிருக்கேன், 2 பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அதில் நம்பகத்தன்மை இருக்குது, உறுதியாக நம்பலாம். ஒரு சித்தராட்சி அமைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து தானங்க வருவார் அப்படின்னாங்க. கன்னியாகுமரின்னு கிடையாது, தென் தமிழகத்திலேருந்து வருவாருன்னு சொல்லி தான் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறது அந்த 3 கடல் சமயக்கூடிய இடத்துலேருந்து வருவார், பகவதி அம்மன் அப்படின்னு சொல்லி அந்த பகவதி அம்மனுடைய பகவதி அம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அவ்வளோதான். சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அது ஒரு பக்கம் விட்டுரும். அப்போ தென் தமிழகத்துலேருந்து வருவார். ஏன்னா கன்னியாகுமரின்னு நம்ம அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடாது, தென் தமிழகத்துலேருந்து வருவார், தமிழ்நாட்டிலேருந்து வருவார். அப்போ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12 பேர் சேர்ந்து பிப்ரவரி 8 வந்து கொடுக்க போகிற ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கிட்டத்தட்ட அந்த பேச போகிற ஒருத்தர் வந்து 7 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க வந்து சித்தர் பாதையை பின்பற்றினவங்க. ஸோ அப்போ அவங்க சரியான முறையில் தான் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் சில பேர் எனக்கு வந்து, நான் எதுக்காக அந்த வீடியோ போட்டேன்னா, எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் சில பேர். நான் தான் இம்மார்டல்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்தே கமெண்ட் பண்ணவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, அப்போ நீங்கள் தான் இம்மார்டல்னா அந்த 12 பேர் மீட்டிங் போகிற இடத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பவரை காட்டலாமே. அப்போ சக்தி இருக்கணும், பவர் இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா, எனக்கு கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு கிடந்தார். என்ன பேசிகிட்டு கிடந்தார், என்னங்க இப்படி நீங்கள் பிப்ரவரி 8 எப்படி சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்கன்னு கோவப்பட்டு பேசிட்டு கிடந்தார். அப்போ என்னன்னா, அவங்க வந்து சில பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஸோ அவங்க பொறுத்திருந்து பாருங்கள், இன்னும் பிப்ரவரி 8க்கு நாட்கள் இருக்குது. அந்த பிப்ரவரி 8 நடக்கக்கூடிய அந்த 12 பேர் கொண்ட அந்த மீட்டிங்கில் அவங்க பின்னாடி நிறையா பேர் பயணிப்பாங்க. அந்த டாக்டர்ஸு, அந்த ஒரு இயற்கை மருத்துவத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி மருத்துவத்துறையில் பார்த்தோம்னா கேன்சர் போன்ற நோய்கள்லாம் வந்து நிறையா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேன்சர்னால மக்கள் இறக்குறாங்க, அதான் புதுசு புதுசாக வைரஸ் வருது. ஸோ இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை அவங்க கொடுத்தாங்கன்னா, அதை ஒரு சித்தராட்சியை பூமியில் அமல்படுத்த அவங்க முயற்சி எடுக்கும்போது, அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அரசியலில் வந்து பார்த்தோம்னா
நேற்று கூட எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. போன 2 வீடியோவில் நான் பேசி வச்சு பார்த்துட்டு, இப்படி பேசுனா எப்படி இத்தனை கோடி, அத்தனை கோடி, 10,000 கோடி, 50,000 கோடின்னு சொல்கிறீங்க? உங்கள் மேலே அந்த கட்சியோடைய நிர்வாகிகள் இல்லைன்னா தலைமை வந்து உங்கள் மேலே வழக்கு போட்டுற போகிறாங்க. போடனா போட்டுக்கா, நீ கொள்ளையடிச்சதானே நான் சொல்கிறேன். இதுக்கு ஏங்க நான் பயப்படணும்? நான் பயந்தால் நினைச்சிட்டா நீ? என்னைய வந்து நான் வந்து என்னோட வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து என்னைய கூப்பிட்டுருக்காங்கன்னா, நான் வந்து சித்தராட்சி அமைப்புன்னு தைரியமாக நான் ஒரு ஆளாக நின்று குரல் கொடுத்தேன். அந்த தேசிய கட்சி தலைவர் வந்து ஒரு ஆளாக நின்று குரல் கொடுத்தாரு. அப்போ எல்லாம் இன்னைக்கு ஒன்றா இணைகிறோம். ஒரு ஆளாக நின்று குரல் கொடுக்கும்போதே நான் வந்து எவ்வளோ தைரியமாக பேசுவேன். இப்போ எல்லாம் ஒன்றா இணையும் போது நீங்கள் பண்ணுற கமாண்டுக்குன்னா நான் பதில் கமாண்டு கொடுத்தேன்னு கீழே ஒருத்தர் கைதட்டி போட்டிருந்தாங்க. கமாண்டுக்கு நான் கொடுத்த உடனே நீ போட்டுக்க வழக்குன்னேன். அப்போ அவங்க கைதட்டி கீழே அப்படியே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு என்னமோ போட்டிருக்காங்க நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த வழக்கு போடுறது இதெல்லாம் வந்து இந்த ஊழல் பண்ணதான் சொல்கிறோம். சரிங்களா? என்ன யாருமே சம்பாதிக்கலை. நான் திமுக பற்றி இப்போ பேசுவேன் அந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்துல பேசி முடிப்போம். அதாவது இப்போ மதுரையில் கூட பார்த்தோம்னா ஒரு ரோடு போட்டாங்களாம். அந்த ரோடை போடவே இல்லையா, 3 தடவை போட்டு அந்த கணக்கு கட்டி பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கடைக்கார் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஏரியாவில். ஸோ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு பத்திர பதிவு பண்ணுறாங்க இல்லையா? பத்திர பதிவுன்றது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒரு பத்திரம் ஒரு வீட்டுக்கு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கம்பல்சரி 30,000 40,000 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. கிட்டத்தட்ட பெரிய இடங்கள் முடிக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. கொடுத்தா வேண்டியிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு வேலையாகுன்றாங்க. ஓப்பனாகவே கேட்குறாங்களாம். இதெல்லாம் ஊழல் இல்லையா? இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி கணக்கெடுங்க. எத்தனை அப்போ ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் வசூல் ஆகுதா இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன ஊழல் இல்லாமல் என்ன? அது என்ன கமர்கட்டா வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கமர்கட்டும் சாக்லேட் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. சரி 5 ரூபா 10 ரூபா போயிட்டு போகுது. டீயா வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏங்க கோடிக்கணக்கில் அவன் லட்சம் கோடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 5 வருஷம் ஆட்சியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அதனால தான் இந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஓடியாராங்க. இப்போ எடப்பாடியார் வந்து அந்த பதவியை பெறுறதுக்காக கூவத்தூரில் கூட தொடர்ந்து அதிமுக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். கூவத்தூரில் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு பல கோடிகளை கொடுத்து அவரே சிஎம் ஆயிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சரி இருக்கட்டும், இப்படிப்பட்ட அரசியல் வேண்டாம். ஸோ அதனால் பணத்தை மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க. நீங்கள் 2000 கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க, கொடுத்தானே நீங்கள் ஆட்சி அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஒரு எம்எல்ஏ செலவழிக்கிறாரு ஒரு தொகுதிக்கு. எத்தனை கோடி செலவழிப்பார் சொல்லுங்கள்? ஒரு தொகுதிக்கு ஒரு 10 கோடி, சரி ஒரு 200 கோடி வச்சுக்கோங்க. 200 கோடி செலவழிக்க வேண்டியது ஒவ்வொரு தொகுதிக்கும். அப்போ 234 தொகுதிக்கு எத்தனை நீங்களே கணக்கு போட்டுக்கணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய கணக்கெலாம் போடுறாங்க. நான் அடுத்த வீடியோவில் கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ 234 தொகுதிக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு 200 கோடினா 234 தொகுதிக்கு எத்தனை கோடி செலவழிக்கிட்டு இருக்கு? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதான் அரசியல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வேண்டாம். இதை மாற்றி அமைக்கணும். சித்தராட்சி. அப்போ அந்த சித்தராட்சி அமைக்கிறதுக்கு ஒருத்தங்க முயற்சி எடுக்கிறாங்க போது நான் போய் நிற்கிறதுல இருந்து தப்பு இல்லையா அந்த இடத்துல? நான் போய் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போவேன் கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி நான் தான் இம்மாற்றோடு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். செயலில் ஏதாவது நீங்களும் காட்டுங்க. ஏன்னா அவங்க ஒரு பிப்ரவரி 8 ஒரு மீட்டிங் போட்டாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே செயலில் நீங்கள் நான் பிப்ரவரி 7 நான் ஒரு மீட்டிங் போட போகிறேன். வேறு யாராவது போடனா போட்டுக்குங்க. ஏன்னா அவங்க பெரிய டீமு, கண்டிப்பாக ஆட்சி அமைப்பாங்க. அது மதச்சார்பற்ற ஆட்சி தான். ஏன்னா அந்த கட்சி தலைவரே இந்து மதத்தை சார்ந்தவர் அல்ல. அது ஒரு குழு கொடுத்துட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கட்சி மதுரையில் உதயமான கட்சி. அந்த கட்சி தலைவர் இந்துவே கிடையாது. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த திணீர் பூசிக்கிறதுனால நீங்கள் ஏதோ சொல்லலாம். நானும் எல்லா கோவிலுக்கும் போகக்கூடிய ஆள் தான். மதச்சார்பற்ற ஒரு மனிதன் தான். நான் வந்து ஒரு மனுஷங்க. அப்படி பாருங்க, தமிழன் ஒரு மனுஷன். அப்படி பாருங்க, மனிதன் அப்படி பாருங்க. அப்போ அந்த கட்சி தலைவர் இந்துவே கிடையாது. இப்போ எனக்கு குறைகள் சொல்கிறாங்க நிறைய பேர் நம்ம வீடியோக்கு கீழே. ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் பரவாயில்ல, யாரும் குறை சொல்லலை. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மேலே அந்த கட்சிகளை பற்றி பேசுகிறீங்களே ஆதாரம் இல்லாமல் எங்கெங்கே பேசுகிறோம்? ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோமா? வேணும்னா நீங்கள் டேட்டா கேட்டிங்கன்னா டேட்டாவோடு எடுத்து ப்ரூஃப் பண்ணுறோம். இம்மாற்றோட ஆட்சி வரட்டும். டேட்டாவோடு எடுத்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு வேணால் அடுத்து என்ன பண்ணலான்னா, டேட்டாவோடு எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டு அப்போ அரெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ மன்னிச்சு விட்டுலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பணத்தை மட்டும் பிடுங்கி மக்கள் அரசாங்க கஜானா கொண்டு வந்து மக்களுக்கு ரோடுகள் போடுறது, மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறது, இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், இந்த மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கல்வின்றது ஒரு பாடசாலை, கோவில்லையே கூட கல்வி பாடசாலையை உருவாக்கி பள்ளிக்கூடங்களை வந்து எளிமையான முறையில் மக்களுக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு எளிமையான முறையில் குறைந்த கட்டணத்திலையோ இல்லை இலவசமாக தான் கல்வி கொடுக்கணும். இல்லை குறைந்த கட்டணத்தில் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ரூபா ஃபீஸ் வாங்கினா பரவாயில்ல. இப்படி லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதெல்லாம் இப்படியே இருக்கணுமா அந்த பூமி? இதை மாற்றி அமைக்க வேண்டாமா? அதனால் யோசித்து மக்கள் முடிவெடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
ஸோ இப்போ பிப்ரவரி 8 கண்டிப்பாக மீட்டிங் நடக்கத்தான் போகுது. மீட்டிங் நடக்க போகுது பிப்ரவரி 8 மீட்டிங் நடக்க போகுதுன்னா சென்னையில் எந்த இடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 12 பேர் ரெடியாக இருக்காங்க. அதில் அந்த பேச போகிறவருடைய நம்பர்லாம் கிடச்சிச்சுன்றாங்க. அந்த சித்தராட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டீம் லீடர் தான் அந்த இம்மார்டல் ரூலர்னு சொல்கிறாங்க. பட் அவங்க நம்பர்லாம் கிடச்சிருக்குன்னு நான் அவங்ககிட்ட பேசினதில்லை, நான் அவங்கள இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தோம் பேசினோம்னா அது எப்படின்றத உங்களுக்கு அடுத்து நீங்கள் நேராகவே பார்ப்பீங்க பிப்ரவரி 8 அவங்கள பற்றிலாம் நம்ம எப்படின்றத நம்ம தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு நல்லாட்சி சித்தராட்சி பூமியில் அமைக்கப்பாங்கும் போது சந்தோஷம் தானே. என்ன சில பேர் வந்து தாந்தாய் மோட்டர்னு நினச்சிட்டு ஒரு 10,000 பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு முடிவு பிறக்கும்போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நானும் கூட தான் சொன்னேன். அதனால் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற ஆட்சி வந்து சரியில்லை, அரசியல் சிஸ்டம் சரியில்லை. அது தூக்கி எறியணும். அதுக்கு எந்த தியாகத்தான செய்ய தயாராக இருக்கேன் நான். அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ப்ரிடிக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கொஞ்சம் நீ இனிமேல் இதுதான் கடவுள் தான் வழிவிடணும். ப்ரிடிக்ஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். நான் தான் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ப்ரிடிக்ஷனை நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து செயல் திட்டத்துக்கு வாங்க, அடுத்து செயல் திட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் வந்து இப்போ இன்னைக்கு ஈவினிங் அடுத்த வீடியோவில் பேசலாங்க. ஏன்னா வந்து நான் கிடைச்ச தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்பகத்தன்மையோட அவங்க வந்து ஒரு ப்ரெஷ் மீட் கொடுக்க போகிறாங்க. ப்ரெஷ் மீட்டில் அவங்க சொல்லக்கூடிய காரியங்களை ஏற்றுக்கிற மாதிரில இருக்குது. அதாவது மருத்துவத்துறை மாஃபியா, மெடிக்கல் மாஃபியான்ற மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய அந்த இது ஊழல், மருத்துவத்துறையில் சம்பாதிக்கிறாங்கள மக்களை ஏமாற்றி, அது அப்புறம் அரசியல் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, எஜுகேஷன் மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, நீட் எக்ஸாம்லாம் கோடி கோடி சம்பாதிக்கிறாங்க. நீட்டு தேவையா ஐயா? அதுக்கு முன்னாடி டாக்டர் யாரும் இல்லையா? நீட் எக்ஸாமுக்கு இப்போ எவ்வளோ பணம் வாங்குறாங்க சொல்லுங்கள், அது தேவையா? நீட்டு கோச்சிங் சென்டர் பணம் எவ்வளோ வாங்குறாங்க? குழந்தைங்களாம் ஃபீஸ் கட்டுறீங்க. அப்போ டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் இதெல்லாம் தேவையா? ஏன் முதல்ல கோச்சிங் சென்டர் வச்சா நீங்கள் இது பண்ணீங்க, படிச்சிங்க, புக்கை வீட்டில் உட்காந்து படித்து நீங்கள் பாஸ் ஆக முடியாது, உங்களுக்கு திறமை இல்லையா? இதுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டர் கொண்டு போய் பணத்தை கோடி கோடியாக கொட்டுறீங்க. ஏற்கனவே நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு தான் வரீங்க, திருப்பி கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்ல. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் சேர்த்துருக்கு மூடிடுங்க. கோச்சிங் சென்டரே வச்சுக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் நானும் 15 எத்தனை வருடங்களாச்சு. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி தங்க ரேட்டு யார் தீர்மானிக்கிறா? அதை மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வழியாக இஷ்டத்துக்கு போடுறாங்க, ஜிஎஸ்டி வரி இஷ்டத்துக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்க போகிற திட்டங்கள் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றத நம்ம பிப்ரவரி 8 பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். ஸோ அப்போ எல்லாருக்கும் இங்கே எல்லாம் தெரியுது. அவங்க மாற்றி அமைக்கிற விஷயம் சரியாக இருந்தால் அவங்க கூட நம்ம கண்டிப்பான முறையில் ஆதரவு கொடுத்து பயணிக்கலாம். அந்த நல்ல ஆட்சி சித்தராட்சி பூமியில் மலர கூடிய காலகட்டம் 2025. 2026 ஆட்சி அமையலாம். 2026 ஜனவரியில் ஆட்சி அமையலாம், இல்லை 25லேயே ஆட்சி அமையலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்றத அவங்க ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம வந்து முழுமையான ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்கள். நன்றி, வணக்கம்.